யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே சொல்றேன்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கேன். சொல்லதான் போறேன். பட் ரோஹித் சார் இது எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. என்னடி ஏதோ பொடி வச்சு பேசுற? அப்படி என்ன ஆன்சர் சொல்ல போற? இங்க பாருங்க சார், நீங்க ஏன் ரிசப்ஷன் வேணான்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் ஆல்ரெடி சொன்னேடி. அதான் திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்களா? ஆமா சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலக்கியாவுக்கு கல்யாணம் ஆகணும். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்? அப்புறம் உனக்கு தான் தெரியுமே, நீ ப்ராஜெக்ட்ல சக்ஸஸ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசனாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. உங்க வீட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணு அத்தை மகன் பார்க்காம தங்கச்சியா பார்த்தீங்க. அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையாம உங்க வாழ்க்கையை அமைச்சிக்க கூடாது, உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க. அது வரைக்கும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மட்டும் நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு? என் வீட்டில் இருக்கிற பொண்ணை மட்டும் பற்றி யோசிக்காம எனக்கு வரப்போற பொண்ணோட சந்தோஷமும் முக்கியம் தானே யோசிச்சிருக்கேன். அவ தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. இல்ல சார், இப்படி நீங்க சொல்ற விஷயம் தான் லாஜிக் படி இடிக்குது தெரியுமா? லாஜிக் படி இடிக்குதா? ஆமா, லாஜிக் படி தான் இடிக்குது. இந்த ரீசனை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். பட் சரி ஓகே, முடிவு எடுத்துட்டாரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெருசா அந்த முடிவை பத்தி எதுவும் பேசிக்கலாம். ம் என்ன பேசணும்னு நினைச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க எம்டி ரொம்ப தெளிவானவர் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏய், அதுக்குன்னு நான் உங்களை முட்டாள்னெல்லாம் சொல்ல வரல. எப்போவுமே மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் எல்லாத்துலேயும் தெளிவாக தான் இருப்பார். எல்லாத்த பற்றி யோசிச்சு தான் முடிவு எடுப்பார். எல்லாரையும் பற்றி யோசிச்சு தான் முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் எடுத்தால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த விஷயத்தில் எனக்கு மனசுக்கு கஷ்டம் தான் தெரியுமா? இல்லடா மாய், எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். அதுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்களா? கேளு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரவேற்பு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? நந்தினி, சீரியஸாக ஒரு விஷயம் சொல்லவா? நீ நந்தினி முத்தையாவா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நந்தினிக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்றது வெளியில் வரணும். ஸோ அதை அவள் தனியாக இருக்கும்போதே சாதிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். சார், நான் ரோஹித் பிரகாஷோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்பொழுது ரோஹித் பிரகாஷ் என் மேலே ட்ரஸ்டடா நம்பிக்கையோட தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வேறு யார் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நீ இப்போது என் கூட வந்துட்ட அப்படின்னா சுரோஹித் ஹெல்ப் பண்ணாமல் அவங்க எப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க? சுரோஹித் கூட இருந்ததுனால தான் அவங்க ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சுது. அவங்களால தனியாலாம் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணும்போது அந்த சக்ஸஸ் உனக்கான ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். பட் இப்போ அவசரப்பட்டு வரவேற்பு வச்சிட்டோம் அப்படின்னா ரோஹித் பிரகாஷ் ஹெல்ப் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டில் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு உலகம் பேசுண்டி. ஏற்கனவே கார்த்திக் ஒன் டீமில் இருந்ததுனால இலக்கியாவே உன்னை புரிஞ்சுக்காம தான் பேசினா. என்ன தான் நீ ப்ராஜெக்டை தனியாக பண்ணியிருந்தாலும் பட் அவள் ஒத்துக்கல, கார்த்திக் ஹெல்ப் பண்ணி தான் நீ ப்ராஜெக்டை முடிச்சேன்னு சொன்னா தானே? சார், நீங்கள் ஏன் சார் இவ்வளோ அதிகமாக யோசிக்கிறீங்க? நிமிஷம், நான் சொல்கிறத கேளுங்களேன். இப்போது இலக்கிய மேம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ராஜேஷ் சார் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கழிச்சு வச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்காதே, தப்பாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களே. அப்படி யோசிக்கிற நீங்கள் ஏன் உங்கள் விஷயத்தில் யோசிக்கல? நீங்கள் மட்டும் யார் சார்? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. அப்படி இருக்கும்பொழுது கல்யாணம் நீங்கள் ஊரறிய பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ வரவேற்பு தான் வைக்க போகிறாங்க. அந்த வரவேற்பில் ஐயோ ரோஹித் பிரகாஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சான், வரவேற்பு மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு ஊர் உலகம் பேசாது. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்படி கல்யாணம் ஆச்சு, நான் யார், என் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் சார், அதுவும் டாப் லெவலில் இருக்கிற யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன். என்ன ரோஹித் பிரகாஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ இவ்வளோ நாளாக ஏன் மறைச்சாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போது நம்ம கிட்ட வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க, அவங்க கிட்ட ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியுமா சார்? நாங்கள் 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம தான் இருந்தோம், இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்களும் நானும் ஒரு கதை சொல்லலாம். பட் அந்த கதையை ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும் சார். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவரோட லைஃப்பில் இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் உங்கள் நேம் தான் சார் ஸ்பாயில் பண்ணுவாங்க. அதனால நம்ம இந்த கதை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு. ரிசப்ஷன் வைக்க போகிறோமா? ஆமாம் ரிசப்ஷன் வைக்க போகிறோம். இதை மட்டும் தான் சார் சொல்ல போகிறோம். நம்மளையும் மீறி நம்மளை பற்றின விஷயங்கள் வெளியில் வந்தால் வந்துட்டு போட்டோம், அதை பற்றி பேசினா பேசிட்டு போட்டோம். பேசுகிற எந்த விஷயமும் நம்ம மைண்ட்குள்ளே போகாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி. அதுவும் 2 வருஷமாக ஒரு பொண்ணை மறைச்சி வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரோ அப்படின்லாம் காட்டுத்தீ மாதிரி வதந்தி பரவும். நீ சொல்கிறது 100% கரெக்டு தான். சொல்லப்போனால் ரிசப்ஷன் வச்சதுக்கப்புறம் இலக்கியா ராஜேஷை பற்றி பேசுகிறத விட உன்னையும் என்னையும் பற்றி தான் நிறைய பேசுவாங்களோ. இங்கே பாருங்கள் சார், இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது.
எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிற விஷயம் புரியாமல்ல. நான் ரிசப்ஷனுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ரிசப்ஷனுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஆனால் அது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் நான் கரெக்டாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். புரியுதா? நான் ப்ராஜெக்டை பிஃபோர் ஆஃப்டர் எப்போ முடித்தாலும் சரி, டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி நிற்கணும்? இங்கே பாருங்கள் சார், இந்த பிஃபோர் மேரேஜ் நான் நந்தினி முத்தையா, ஆஃப்டர் மேரேஜ் நான் நந்தினி ரோஹித், இதெல்லாம் என் லைஃப்பில் இடமே இல்லை சார். எப்போவுமே நான் நந்தினி முத்தையா மட்டும்தான். இன்ஷியலெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. ஏய் என்ன மேரேஜ்க்கு அப்புறம் இன்ஷியல் மாற்ற முடியாதா? நீ நந்தினி ரோஹித் தான். ஆ, நந்தினி ரோஹித் தானே ஆசைதான் உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த அளவுக்கு எங்கள் அப்பா கொண்டு வருவாராமா. இவர் ஒரு தாலியை கட்டிட்டு மொத்தமாக இன்ஷியலே பறிச்சிட்டு வராமே, இதெல்லாம் லாஜிக்கே? தானடி எப்பவுமே இருக்கிற பழக்க வழக்கம். இந்த பழக்க வழக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிக்க முடியாது. எப்பவும் நான் சைன் பண்ணும்போது சரி, ப்ராஜெக்டோட சக்ஸஸில் சைன் பண்ணும்போது சரி, நான் எம் நந்தினி, புரியுதா? அதாவது நந்தினி முத்தையா. திமிர் தானே உனக்கு? திமிர் இல்லை சார், இதுக்கு பேர் உரிமை. சரி, அதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் இன்னும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவோம் போல் இருக்கே. வரவேற்புக்கு அப்புறம், அதாவது உங்கள் கூட நான் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண மாட்டேனா? ஏய் நான் அப்படி எங்க சொன்னேன்? இல்லையே, நீங்கள் பேசுறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் எந்த பொண்ணாலையும் சாதிக்க முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்டாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ பிஃபோர் மேரேஜாக உன்னோட சாதனையெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து எதுவும் சாதிக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்கிறீங்க. ஏய் நான் அப்படிலாம் சொல்லலை. அப்படி சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். வரவேற்புக்கு அப்புறம், அதாவது நான் உங்கள் கூட வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் வருவேனா வரமாட்டேனா? அறுவடி. நான் எப்போவுமே டிஎல் நந்தினி தானே. ஆமாண்டி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபாக உங்கள் கூட கை கோத்துக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நானும் இருப்பேன் தானே? இல்லை ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் நான் இருப்பேனா? ஏய் நீ படிச்சிருக்க, வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. ஸோ வேலை பார்க்குற இந்த ஃபீல்டில் நீ ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்பொழுது கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுனால என்னோட ஒய்ஃப்ன்ற ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் போதும். நீ வீட்டில் இருன்னு சொல்கிற கேரக்டர் நான் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது என் ஹஸ்பண்டோட தாட்ஸ் இப்படி இருக்கும்பொழுது ஏன் அவர் யோசிக்கிறாரு பிஃபோர் ஆஃப்டர்னு? அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம். இந்த 4 பேர் 4 விதம். சார் நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சார். ஏன்னா என்னோடய மேரேஜ் ஒன்றும் நார்மலாக நடக்கலை. 2 வருஷம் சார் யாருன்னு தெரியாமல் இந்த தாலியை சுமந்துட்டு இருந்தேன். இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறத தாண்டி இந்த உலகமே என்னை பற்றி பேசிச்சு. இவ அசிங்கமானவ, கேவலமானவன் எவ்வளவோ பேசிச்சு. அப்படி அவங்க பேசின பேச்சுக்கலாம் நான் கொஞ்சம் காதை கொடுத்துருந்தா கூட நான் இப்படி ப்ராஜெக்ட்டும் பண்ண மாட்டேன். இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கான ஐடென்டிஃபிகேஷனும் கிடச்சிருக்காது சார். அந்த 4 பேரை என் காதுக்கிட்டையும் நான் கொண்டு வரல, என் கண்ணு முன்னாடியும் கொண்டு வரல. அப்படி கொண்டு வராததுனால தான் இந்த 2 வருஷம் உடஞ்சி போகாமல் என் லைஃப்பை நான் ரன் பண்ணி இவ்வளோ பெரிய கம்பெனியில் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளால முடியாது சார். ஒருத்தவங்களோட கதவை தட்டியும் நான் இப்படின்னு சொல்ல முடியாது சார். அது நம்ம வேலையும் கிடையாது. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது சார். அதை விட உங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் என்னோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் எங்கள் அப்பா இருந்தார். இப்போது அந்த அப்பா இடத்துல நீங்களே இருந்து என்னை கைத்தட்டி உற்சாகப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட இந்த அன்பு தான் எனக்கு பெரிய பலன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த உலகம் பேசுகிறதெல்லாம் வெறும் சத்தம் மட்டும்தான் சார். ஸோ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி நான் இது வரைக்கும் சாதிச்சதை விட ரோஹித்தோட ஒய்ஃபாக வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த நம்புவேன் சார். சக்ஸஸ் இஸ் நாட் டெஃபினெட்லி பை யுவர் ஸ்டேட்டஸ் பட் பை யுவர் ஸ்பிரிட். வெற்றி என்பது உன் நிலையை பொறுத்தல்ல, உன் மன உறுதியை பொறுத்து. எ ஸ்ட்ராங் உமன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹர் செல்ஃப் பட் எ ஸ்ட்ராங்கர் உமன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி ஒயில் சேசிங் ஹர் ட்ரீம்ஸ். ஒரு தைரியமான பொண்ணு தனக்காக நிற்பா. ஆனால் ரொம்ப தைரியமான பொண்ணு மட்டும்தான் தான் கனவுகளை சுமந்துக்கிட்டு தான் குடும்பத்துக்காகவும் நிற்பா. அதையும் தாண்டி இந்த 2 வருஷமாக நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சார்? எங்கள் அப்பா சொல்லுவார், காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் அது அதோட பாதையில் போயிட்டுருக்கணும். அப்படி பாதையில் போயிட்டு இருக்கும்பொழுது நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த சிங்கத்தோட பார்வை தவறி போய் நாய் மேலே பட்டுரும். அதுக்கப்புறம் சிங்கம் அதோட வழியில் போக முடியாது, அந்த நாயோட பாதையில் தான் போகும்னு சொல்வார். ஒவ்வொரு சக்ஸஸ்க்கு பின்னாடியும், அதாவது பையன் ஜெயிக்கும்போது மட்டும்தான் உங்கள் சக்ஸஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் சொல்லணும் சார், நந்தினியோட சக்ஸஸ்க்கு பின்னாடி இது வரைக்கும் முத்தையா இருந்தார். நந்தினி ஆஃப்டர் மேரேஜ் பண்ண போகிற சக்ஸஸ்க்கு பின்னாடி ரோஹித் பிரகாஷ் இருக்க போகிறாருன்னு. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமன் இஸ் எ மேன் ஹூ ட்ரூலி பிலீவ்ஸ் இன் ஹர். ஒவ்வொரு வெற்றி பெற்ற பெண்ணின் பின்னாலும் அவள் மேல் உண்மையான நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் இருப்பான். எங்கள் அப்பா இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சொல்லுங்கள், வரவேற்பு வைக்கலாமா வேணாமா? ஊராளவே நாடாளவே பெண் என்று பேசிடும் வேளையிலே உன் கண்ணிலே நீர் சிந்தி நீ நிற்கின்றாய் நாளும் பூமியிலே. தோற்காமலே முன்னேறுவாள் பெண் என்று மாறிய சூழலிலே சோகங்களை நீ தூக்கியே கொஞ்சாதே வாழும் வாழ்க்கையிலே போராட நீ துணியாமல் காலம் மாறாதே தீராத. சீரியஸாக இப்படி ஒரு ஸ்பீச் நான் கேட்டதில்லை. என் லைஃப்லேயும் நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருக்காங்க.
பட் யாரோட பேச்சும் இவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருந்ததில்ல. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட உங்கள் அப்பா உன்னை வளர்த்துருக்காரு. இப்போ எது நடந்தாலும் உன்னோட தன்னம்பிக்கையில் நீ உறுதியாக இருந்திருக்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க. நீ சொல்கிற மாதிரி உனக்கு டேலண்ட் இருக்குன்னு நான் நம்பினா போதும், இந்த உலகம் நம்ப தேவையில்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னால் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரிசப்ஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் இனித்திடுமே, பொலிந்திடும் என்னையே உனது இலக்கியா சொன்னா ஞாபகம் இருக்கா? மாமா, ரோஹித் பிரகாஷ் ஒய்ஃபாக வரப்போகிறவங்க டேலண்டாக இருக்கணும், அது முக்கியம் மாமா, அதனால நந்தினி ப்ராஜெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் மேடம் பேசுறதெல்லாம் பார்த்தா வர வர நந்தினிக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு ரோஹித் பிரகாஷ்க்கு தகுதி இருக்குமான்னு தெரியலையே. சார் நந்தினி, சீரியஸ்லி 2 இயர்ஸாக உன் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்குல்ல. ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டிருந்த, இல்லை கண்ணால் பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன்னா கூட இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்க முடியாது. இந்த சின்ன வயசில் டிஎல் பொசிஷன். ஓவரா பண்ணாதீங்கண்ணா. சரி, ஓவரெல்லாம் பண்ணல மேம். இப்போ சாருக்கு தெளிவாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. இப்போது அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த டாப்பிக்கா? இன்னும் என்ன சார் டாபிக் வச்சிருக்கீங்க? இன்னும் என்ன டாபிக் அப்படின்னா, வரவேற்புக்கு நந்தினிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வரவேற்பு ஒர்க் போயிட்டு இருந்தாலும் வரவேற்பு நடந்தாலும் நந்தினி அவளோட ப்ராஜெக்டை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா. அதெல்லாம் கரெக்டு தான். பட் வரவேற்புக்கு அப்புறம் மேடம் எங்கே இருப்பீங்க? இது என்ன சார் கேள்வி? உங்க கூட தான். சார் கூட தான். சார் ஆஃபீஸில் மேடமை பார்க்கறதுக்கே அப்பப்போ இப்படி குட்டு காட்டில் போட்டுட்ருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பேசாமல் எப்படி இருக்கிறது? உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி இருக்கிறது? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லலையே. ஏ ஆமாம் சார், நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்லாம் சொல்லலையே. திரும்ப என்ன கிளாஸ் எடுக்க வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். ஏன் லைஃப்பில் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுதும், ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கும்பொழுதும், இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்க சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறீங்களா? இல்லை லைஃப்பில் சாதிக்கணுன்றதுக்காக நான் ஃபேமிலி லைஃப்குள்ளே வரமாட்டேன், குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்னா? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு என்னால் முடியும் சாதிக்கிறவ தானே சார் பொண்ணு. அப்போ மேடம் வரவேற்பு முடிஞ்சோடனே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலான்றீங்க? சார் அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுன்ற முடிவுக்கு மேடம் போல. சாரை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல, சார் நந்தினியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வேணும். அதையும் தாண்டி நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. வரவேற்பை சீக்கிரமாக வைக்க போகிறதுலாம் கரெக்டு தான். பட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் லைஃபை பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்போ மேடம் கான்செப்ட் படி அப்படிலாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டோம்னு சொல்கிறீங்க. ஏன் இப்போ மட்டும் சார் நான் மேடமை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை மேடமோட மைண்டை தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா? ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால உன்னோட ஒர்க் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதா? சார் இந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்டிக்லாம் இருக்கும் தான். பட் இந்த ரொமான்டிக்கை நினச்சிட்டு நான் என்னோட ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணலாம் நீங்கள் நினைக்க வேணாம். நான் கேட்குறது எல்லாமே நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். மற்றபடி இந்த குட்டி குட்டி ரொமான்டிக்லாம் மேடம் ஒன்றும் பண்ணாதுன்னு. அப்போது சார் ஒழுங்காக ரொமான்ஸ் பண்ணலன்னு சொல்கிற புரியுதா? அப்போ ரொமான்ஸ் பண்ண அப்படின்னா மேடம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தானே சொல்லணும். டிஸ்டர்ப் ஆகலன்னு சொல்கிறீங்க. இது என்ன கேள்வி? டிஸ்டர்ப் ஆகுது ஆகலன்னா அது ஒரு மாதிரி மைண்ட்குள்ளே இருக்குது. பட் ஃபுல்லாலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. டீயெல்லாம் என்னோட ஒர்க்கை நான் பார்ப்பேன்ப்பா. பார்ப்பீங்களா? பாப்பா. ஏன் இப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணா எப்படியும் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அப்படிலாம் தான் மேம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களே. சார் தான் இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேடம் தான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே சார். சரி, அப்படி மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டா எப்படியும் உங்கள் ஒர்க்கை பார்க்க மாட்டீங்களா? ரோஹித் பிரகாஷ் மைண்ட் வேலை செய்யாதா என்ன? அது டெமோ பார்த்தா தான் தெரியும். ஓ, டெமோ பார்த்தா அப்போ தெரிஞ்சிரும். சரி ஓகே, அப்போ மேம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறேன், சாருக்கு டிஸ்டர்ப் ஆகுதான்னு சொல்கிறீங்களா? ஏய் சும்மா காமெடி பண்ணாதுன்னு. மேடம் அந்த அளவுக்குலாம் சாரை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு கிடையாதுன்னு. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நந்தினிக்கு ரொமான்ஸ் வராதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நந்தினிக்கு சார் மாதிரி கண்ணால் கதை சொல்ல தெரியுமா என்ன? ஓ, அப்போ நீங்கள் ஒரு காதல் மன்னன் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி தானே? ஆப்போசிட்டில் இருக்கிற மேடம்க்கு லவ் பண்ண தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, லவ் பண்ண தெரியலையான்னு சொல்லி சாருக்கு ஓவர் ஃப்ளோவில் லவ் வர வச்சது தான் மிச்சம். பட் மேடம்க்கு இன்னும் லவ் அந்த மாதிரி தெரியலையே. சார் மேடமை வெக்கப்பட வச்சிட்டாரு. பட் மேடமால சாரை வெக்கப்பட வைக்க முடியுமா? வெக்கப்பட வைக்க முடியுமே. என்ன காமெடி பண்ணுறியா? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இப்போ தேவையில்லாமல் நந்தினியை கிளப்பி விடுறீங்க. அப்புறம் நந்தினி விஸ்வரூபா எடுத்தாலும் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அப்புறம் நந்தினி என்ன நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாதுன்னு. ஏய் அதான் சொல்லிட்டல, வரவேற்புக்கு எதுக்கு ஒத்துக்கிட்ட? அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் லைஃப்பில் நீ ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லிட்ட. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சார் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன். சரி அப்போ ஓகே, சாரை டிஸ்டர்ப் பண்ணிடலாமா? ஏய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? யாரு? நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நந்தினிக்கு ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேச வரும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுவா. அது தெரியும் சாருக்கு. சார் மாதிரி பேசலாம் நந்தினிக்கு வராது. பாரா மிஸ்டர் ரொமான்டிக் பாய், உங்களை ரொமான்டிக் பாயா மாற்றினது யாரு? மேடமோட பேச்சு. அப்படி இருக்கிற மேம்க்கு ரொமான்டிக்காக பேச தெரியாதா என்ன? சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல்
சொல்லாமல் ஏய் நம் என்ன நெஞ்சம் பண்ண போற? கவிதை சொல்ல போறேன். நந்தினி நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசினேன்டி. எப்படிலாம் ஒரு பொண்ணை உருக வைக்கிறீங்க தெரியுமா? ம் இங்கே பாருங்க சார், உங்களை மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். க்ளோஸ் யுவர் ஐஸ்னு, ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு மட்டும்தான் சொல்லுவேன். உணர்வுகளை மட்டுமே உன் மூச்சாக சுமந்து வந்தாய். நிழலாய் பல பெண்கள் உன் முன்னே வந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் உன் கண் பார்வையில் கூட கரிசனம் காட்டவில்லை நீ. சஞ்சலம் கொள்ளாத உன் வைராக்கியம், தாலி கட்டிய புனிதமான பந்தத்தின் உணர்வை மனதில் ஆழமாக பதித்துக்கொண்டு 2 வருடமாக எனக்காக தவம் இருந்தாயே. பார்த்தவுடன் காதல் சொல்லும் உலகம் இது. பார்க்காமல் என்னுள் நீ கொண்ட இந்த பரிசுத்தமான காதல், இதோ நான் என்னையே முழுமையாக தோற்கடிக்கிறேன். உன் அறிவும் இந்த வசீகரமான அழகும் என்னை ஒவ்வொரு நிமிடமும் கற்பனைக்குள் சிறைப்பிடிக்கிறது. உன் கண் பார்வையின் காந்தம் என்னை மெல்ல மெல்ல உன்னிடம் இழுத்துக்கொள்கிறது. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள், உங்களை என் உலகமாக முழுமையாக ஏற்க. ஏனெனில் 2 வருடம் நீ காத்திருந்த தவத்திற்கு வெறும் பொருட்களை பரிசளித்தால் அது அவமானம். உன் ஆழமான காதலுக்கு ஈடாக என்னையே நான் உனக்கு அர்ப்பணிப்பதுதான் இதற்கு இணையற்ற பரிசாகும். என்ன கவிதை ஓகேவா? கொடுக்கும் அளவுக்கு மார்பம் இருக்கும் காலுக்கு மொத்தம் தருவேன். ஏன் உசிறு கொடுக்கும் உதட்டுக்கு மனசு கிடைக்கும் கண்ணுக்கு கண்ணும் கேரும் நகத்துக்கு முத்தமிடுவேன். உச்சி வெயிலில கொச்சி ஐச போல் உருகாதே, தண்ணி பந்தலே தாகம் எடுக்க எரியாதே. இல்ல தாண்டாதேக என்ன தோண்டாதேக, வாயோடு வாய் வைக்க வக்கில வைக்க. நந்தினி உனக்கு பேலன்ஸ் ஒர்க் இருக்குல்ல, கிளம்பு. மார்னிங் என் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்ட. ஸோ டூ யுவர் ஒர்க். டூ யுவர் ஒர்க். இது நீங்கள் இவ்வளோ நேரமாக சொல்லியிருந்துருக்கணும், பட் சொல்லலையே சார். அதான் இப்போ சொல்கிறேன்லம்மா. ஸோ போய் ஒர்க் பாரு. ரோஹித் பிரகாஷ் தான் சஞ்சலப்பட மாட்டாரே, ஸோ இதெல்லாம் அவரை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிட்ட போதானே? சே அப்படிலாம் சொல்லலை. இதுக்கெலாம் சார் டிஸ்டர்ப் ஆகிட்டு வரா? ஓ, கீழே விழுந்தாலும் இந்த மீசையில் மண்ணு ஓட்டல அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ம் சரி சார் தான் சஞ்சலப்பட மாட்டாரே. சார் என்கிட்ட சொல்கிற எல்லா ஒர்க்கையும் நான் கரெக்டாக தான் முடிக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது சார் 2 நாளாக எனக்கு ஒரு ஒர்க் அலோகேட் பண்ணியிருக்காரு. ஒர்க்கா? லைஃப் ப்ராஜெக்ட். லைஃப் ப்ராஜெக்டா? ஆமாம் சார், லைஃப் ப்ராஜெக்ட் தான். சார் 2 டேஸாக என்னை ஏன் சார்னு கூப்பிட்ற, என்னை வேறு ஏதாவது சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் மேடம் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு முடிவெடுத்துட்டேன். பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாமா? ஆல்ரெடி நீ இப்படி கையை போட்டு இப்படிலாம் பார்க்கறதே சாருக்கு தான் சஞ்சலம் ஆகலையே. ஆமாம்மா. சரிங்க சார், நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. பட் பொண்டாட்டி இன்னும் ஒரே ஒரு கவிதை சொல்லிட்டு கிளம்புறேன்னு, ஏன்னா எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. ஒரு மாமங்கமா சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, அந்த மேகங்களும் கொண்ட ராகங்களும். நந்தினிமா அச்சோ, என்ன சார் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுற? இப்படி தானே சார் கவிதை சொல்லணும், நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க, ஞாபகம் இல்லையா? ஞாபகம்லாம் இருக்கு, பட் உனக்கு ஒர்க் இருக்குல்ல. ஒர்க் இருக்கு, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் மேடம் பார்த்துக்கிறேன்னு. கண்ணியமான பார்வையில் விழுந்தவள் நான், உன் கம்பீரமான தோள்களில் தஞ்சம் புகுந்தவள் நான். அழகிற்கும் மேலான உன் பேரன்பின் முன்னே என் வார்த்தைகள் யாவும் மௌனமாகி நிற்கின்றன. நீ ஆசைப்பட்டு கேட்டாயே எனக்கு ஒரு செல்ல பெயர். உன் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பேனா? நீ கேட்பதற்கு முன்பே பலமுறை சொல்ல நினைத்து தயங்கி தவித்தேன். உன் ஆளுமைக்கு ஈடான ஒரு பெயர் தேடி அலைந்தேன். இனி உன்னை வெறும் பெயரால் அழைக்கப் போவதில்லை. என் உயிரின் பாதியாய் உரிமையோடு அழைக்கப் போகிறேன். உன்னை மாமா என்று அழைத்தால் அதில் ஒரு அழகான மரியாதை பிறக்கிறது. உன்னை அத்தான் என்று அழைத்தால் அதில் ஆழமான ஒரு உரிமை நிறைகிறது. மரியாதை மட்டும் போதாது எனக்கு, உரிமை மட்டும் போதாது எனக்கு. என் உயிரின் பாதியாய் உன்னை அணைக்க புதியதாய் ஒரு பெயர் தேடினேன். அந்த மரியாதையில் உள்ள மாவையும் இந்த உரிமையில் உள்ள மூவையும் சேர்த்து இனி உன்னை மாமு. மாமு, என் கதை நாயகனே, பெண்ணாய் என் பிறவி பயனை அடைகிறேன் உன்னை மாமு என்று அழைக்கையில். மாமு, நந்தினிமா, மாமு. பார்த்தது யாரு, அது மாதிரி பேசியதார்,
புது மாதிரி தொட்டது யாரு என் மாதிரி யாரு ஹே வெள்ளை அழகே என் உள்ளம் உனக்கே மிஸ் ஆனது நெஞ்சல நெஞ்ச ஃபிக்ஸ் ஆனது தீயில பஞ்ச ஃபிக்ஸ் ஆனது நின்னல செஞ்ச லிப்ஸ் ஆனது கொஞ்சம் உங்களை மாதிரி முத்தம் கொடுக்கலாம் எனக்கு தெரியாது, பட் கவிதை எழுத தெரியும். கவிதையிலே உங்களை மூழ்க அடிக்க தெரியும். என்ன மாமு, அது ஓகே அமல் பேபி? ஒர்க்கை பாருங்க. எம்டி சார் டிஎல்லை விட எம்டி சாருக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல, ஸோ ஒர்க்கை பாருங்க. என் மாமாவை பார்க்க நான் அப்புறமா வரேன்னு. பேர் பிடிச்சிருக்கா? என்னது, காஃபி மார்க்கில் என் லிப் மார்க் தெரியுதா? கையில் கொடுக்குற மொத்தத்தில் உணர்வு தெரியுதா? வாயிலேருந்து கையேற்றி. இப்போ எதுக்கு தெரியுமா இந்த ஃபிங்கர் உங்கள் லிப்பை தொட்டிருக்கு? மனசு சஞ்சலப்பட்டுச்சா இல்லையா? அதான் ஃபைனல் டச் கொடுக்காம எப்படி சஞ்சலப்படும்? ஸோ ஃபைனல் டச் கொடுத்துருவோம். வானாடி. இப்போ இந்த விரல்ல சாரோட லிப் மார்க் இருக்கு. ஸோ என்ன பண்ற? இப்போ ஃபோனில் பேசும்பொழுதுலாம் இந்த பக்கம் ஒருத்தவங்க லைனில் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க லைனில் இருப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிற வார்த்தையை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்வொர்க். ஸோ இப்போ நான் இந்த கட்டை விரலில் கொடுக்குற கிஸ்ஸு அப்படியே கையில் வந்து இந்த ஆள்கட்டி விரல் மூலயமா உங்கள் லிப்க்கு கனெக்ட் ஆகிடும். மாமு கனெக்ட் ஆச்சா மாமு? இறங்கினாள் கூசும் இடங்களால் நகங்களே கீரும் படங்களால் தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை நழுவும் போது ஓர் காமன் போர்வரம் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது கைகள் மேயுது மேயுது ரேகைகள் தேர் என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டு. என்ன மேடம் சொல்றீங்க? இலக்கியா மேம் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. நீங்களா தான் சொல்ல மாட்டேன்னு ஏதோ ஓவர் பில்டப் பண்ணிட்டீங்க. ஆனா இலக்கியா மேம் சொன்னாங்க தெரியுமா? அப்ப உண்மை தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமா உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன எல்லாம் பெரிய சீக்ரெட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மேம், என்ன சீக்ரெட் தெரியும் தான் கேக்குறேன். மிஸ்டர் ராஜேஷ்குமார் கார்டியாலஜிஸ்ட். எஸ் மேம், மிஸ்டர் ராஜேஷ்குமார் கார்டியாலஜிஸ்ட் தான். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன, அவர்தான் இலக்கியா மேமோட ஹஸ்பண்ட். ஐயோ மேம், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த கார்டியாலஜிஸ்ட் ராஜேஷ்குமார் இதெல்லாம் தாண்டி இந்த ராஜேஷ்குமார் யாருன்னு தெரியுமா? ஐ நோ கவிதா, ஆல்சோ ராஜேஷ்குமார் ஃபாதர் நேம் மிஸ்டர் சண்முக பாண்டியன். இங்க பாருங்க மீரா மேடம், நான் ஒன்னும் இப்போ ராஜேஷ்குமாருக்கு ரேஷன் கார்டு எடுக்கிறத பத்தி பேசல. உங்க ரேஷன் கார்டு எடுக்க முடியாம போயிடுமோன்றத பத்தி பேசுறேன். சொன்னா கேளுங்க. யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் சொல்றதையாச்சும் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. எனக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. அப்படி இருக்கும்போது நீ என்ன டீட்டெயில் சொல்ல போற? இங்க பாருங்க மீரா மேடம். அங்க வர்றது என்ன? திடீர்னு வாய் கோணிக்கிச்சு, மூஞ்சி செவந்துருச்சு. பைத்தியக்காரன் வரான் பாத்தியா? மொத்த பேரையும் பைத்தியமாக்கிட்டு வரான் பாத்தியா? இப்ப இவன் வரலன்னு யார் கேட்டா? அதான் வேலையை விட்டு போயிட்டான்ல. அப்படி இருக்கும்போது என்ன இவனுக்கு? இன்னைக்கும் கோட் ஷூட்டு அன்னைக்கு ஜாயினிங் அன்னைக்கு கோட் ஷூட்ல வந்தப்பவே அவனால வேலையை விட்டு துரத்தி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த இலக்கியா மேமும் இந்த பிரகாஷ் சார் சேர்ந்துட்டு ஜாயினிங் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் விட்டு பாதியில போயிட்டு என் கழுத்தை அறுத்துட்டு திரும்ப வரான் பாரு. என்ன தைரியத்துல எவ்வளவு ஆபீஸ்ல உள்ள வரான்? மேடம் நீ சும்மா இரு கவிதா. இன்னைக்கு நான் பொங்கி எழுந்துருவேன். நான் பொங்கி எழுறத யாராலையும் தடுக்க முடியாது. இவெல்லாம் எதுக்கு வரான்னு தெரியலையே. சரிங்க மேடம், நீங்க பொங்கி எழுந்து பொங்கல் வச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நான் உங்களை சேஃப்டியா பாத்துக்கிறேன். உங்க கூட மட்டும் இருக்கண்ணா. வந்துச்சு வேலையில ஜாயின் பண்றோன்ற நினைப்பே இல்லாம வேலை கேட்டு வந்திருக்கோன்ற நினைப்பே இல்லாம இன்னைக்கு என்னடான்னா பாட்டை போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு இதை மாஸ் ஹீரோ மாதிரி வராரு. அன்னைக்கு கோமாளி மாதிரி வந்தான், இன்னைக்கு ஹீரோ மாதிரி வந்தா மட்டும் நம்ம என்ன இவனை தலையில தூக்கி வச்சுட்டா கொண்டாட போறோம்? இல்ல நம்ம நாட்டோட தலைவர் வர்றாருன்னு கரகாட்டம் தான் ஏற்பாடு பண்ண போறோமா? மீரா மேடம், கரகாட்டம் ஏற்பாடு பண்ணுவோமான்னு எனக்கு தெரியாது, ஆனா சாவு மூலம் கன்ஃபார்ம்னா. ஏய் கவிதா, தட்ஸ் யுவர் லிமிட்னா மேனேஜர் ஆஃப் த கம்பெனி. எனக்கு தெரியும் யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. மேடம் நீங்க இப்படி திமிரா பேசும்போது எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. பட் நான் ஹெல்ப் பண்ணலனா வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மேடம். ஹே ஸ்டாப் இட், ஸ்டூபிட் ஆஃப் திஸ் ஸ்பீச். சங்கு சத்தம் நல்லாவே கேக்குதுன்னு இருந்தா ஆபீஸுக்கு, இல்ல மீரா மேம் சாமிக்கு.
ஹாய்டா. ஹாய்டி. அதான் சஞ்சய்ஜி சொன்னாரு, நீ வேலை பார்க்கல, உன் ஃப்ரெண்டுங்களை தான் பார்க்க இன்னைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தானே? ஃப்ரெண்டுங்களை பார்க்க வந்த மாதிரி என்னையும் பார்த்து என்னவோ ஹாய் மீராங்கிற. இல்ல நான் சும்மா தான் கேட்கறேன். இங்க இருக்கிற வரைக்கும் மீரா மேடம் மீரா மேடம் மீரா மேடம்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ என்னவோ வரப்பா வந்து ஹாய் மீரா அப்படிங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல உங்க பேர் மீரா தானே? ஏய், என் பேர் மீரா தான். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச ஒரே பேர் மீரா தான். நல்ல டைமிங் காமெடி மேம். இங்க பாரு, ஒழுங்கா இருக்கிற வேலையை பார்த்துக்கோ. தேவையில்லாம இந்த ஆஃபீஸ்க்குள்ள வர்றது, இந்த ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேச வரேன் அங்க பேச வரேன்னு உரிமை எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராஜெக்ட்ல இருந்து பாதியிலே போனவங்கலாம் இந்த கம்பெனி உள்ள வர்றதுக்கு தகுதி தராதரமே கிடையாது. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்டா, யார் சொல்லியுமே கேட்கல. ஓ, இன்னும் விஷயம் தெரியாதா? ஆமாண்டா, இலக்கியா மேம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, நான்சி தனுஷ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் சொல்கிறதையுமே கேட்கலடா. சரி, இவங்க சொல்கிறதெல்லாம் தான் கேட்கல, நான் சொல்கிறதையாச்சும் சரி காது கொடுத்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் அரை மணி நேரமாக போராடிட்டேன் சாமி. ஆனால் காது கொடுத்தே இந்த பொண்ணு கேட்க மாட்டுது. ஏய், என்ன ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க? மேம், உங்கள் நல்லதுக்காக தான் மேம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னதான் அவங்க கோவமாக பேசினாலும் அட்மிஷன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர். அப்படி இருக்கும்போது எனக்கு அட்மிஷன் வாங்கி தர போறாரு. என்ன அட்மிஷன் இவனால வாங்கி தர முடியும்? இப்ப நீ ரெக்கமெண்டேஷன் வேற வச்சுக்கிட்டு இருக்க. ஏய் கவிதா, கம்மனரு. அதான் சொல்லிட்டாருல தோற, நீங்க கம்முன்னு இருங்கன்னு நான் பேசிக்கிறேன். டேய், இன்னைக்கு கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? அன்னைக்கு கார்த்திக் தான் கார்த்திக் பிரகாஷ்னு தெரிய வரும்போது மொத்த ஆஃபீஸும் ஷாக்கு, நீ மட்டும் ராக்கு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆஃபீஸ் மொத்தத்துக்கும் உண்மை தெரிஞ்சு ஷாக்ல இருக்காங்க. ஆனா மீரா மேம் மட்டும் எதையும் தெரிஞ்சுக்காம ராக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதான் தெரியுதே. ஆமா, அவங்க வாய் ஏன் கோணிட்டு இருக்கு? கோவப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க மேம், சிறப்பா சொல்லிடலாம். வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்க? இலக்கியாவை பார்க்க. இலக்கியாவை பார்க்க வந்திருக்கியா? எவ்வளோ தைரியம் உனக்கு? என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கே நான் டென்ஷன்ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது இலக்கியா மேடம், பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ, அவங்கள இலக்கியாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு கூலா சொல்றேன். ஐயோ பாவம். இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ. இங்க பாரு கவிதா மேடம், என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் இந்த சாங் எடுத்துப்பட்ட காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், அதனால தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன்னு. காலம் காலம் சொல்ல வேண்டும், யாரோ உண்மை அறிவாரோ. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகள் ஹே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அப்படி என்ன ஸ்டோரி நீ இப்ப நீ பெருசா சொல்லி கிழிக்க வர? வந்ததுல இருந்து அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க. என்ன மீராங்கிற, அவங்கள இலக்கியாங்கிற. உங்க பேர் மீரா, அவங்க பேர் இலக்கியா. அப்படி இருக்கும்பொழுது நான் கூப்பிட்டா என்னங்கிறேன்? இங்க பாருங்க மீரா, நானே என் லைஃப் தட மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கேன். நீங்க வேற சேர்ந்து டென்ஷன் ஆகாதீங்கன்னா. இப்ப நீ இலக்கியா மாமா பார்க்க வந்த அப்படிதானே? நோ, இலக்கியாவை பார்க்க வந்தேன். உன் திமிர் அடக்குறேன்னு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே இலக்கியா மேம் கிட்ட போவோம். கவிதா ஐ பேசினல, வா இவனை கூப்பிட்டுட்டு வா. நீ தான் சாட்சின்ன, இவன் என்னென்ன பேசினா இலக்கியா மேம் பேர் சொல்லி கூப்பிட்டான்றதெல்லாம் நீ சொல்லணும். இன்னைக்கு நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் உங்க கூட நான் வருவேன் மேம். ஏன்னா உங்க உயிர் முக்கியம். என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்சே ஒரு உயிர் போறத நான் அனுமதிக்க மாட்டேன் மேம். இது வேற காலையில இருந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கு. மீரா மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா கேட்கற முடிவுல இல்ல. மத்தவங்களாம் என்ன சொல்ல வராங்கனாச்சும் கேட்டுக்கலாம். அதையும் நீங்க கேட்கற முடிவுல இல்ல. இலக்கியாட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. போமா. இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக்கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும். மேடம், என்னாச்சு? எல்லாரும் வந்திருக்கீங்க. மேடம், உங்க முன்னாடி கோவப்படக்கூடாதுன்னு தான் மேடம் நினைக்கிறேன். பட் என்ன பண்றது, என்ன கோவப்பட வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நடந்துருது. மேம், மீரா மேம்க்கு இன்னும் உண்மை தெரியாது மேம். யாரும் சொல்லியும் கேட்கல மேம். ஏய், என்ன இவங்கள்ட்ட வந்து சேம் டைலாக் பேசிட்டு இருக்க? ஐயோ மேடம், இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். அந்த எல்லாத்துக்கும் இருக்கிறது இந்த ஒரே ஒரு பதில் மட்டும்தான். என்ன திரும்ப வாய் கொனிக்கிச்சு? ஏய் கௌதம், யாரை கேட்டு நீ உட்காந்த? அதுவும் இலக்கியா மேம் முன்னாடி. நாங்களே வந்து இங்க பவ்யமா பேசிக்கிட்டு இருக்கோம். இவரு என்னவோ ஒய்யாரமா சேர போட்டுல உட்காந்துருக்காரு. டேய், உன்னதான் சொல்றேன், எந்திரின்ன. மேடம் மேடம் மேடம், டேய்லாம் போடாதீங்க மேடம். மீரா, ஸ்டார்டிங்ல நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன் மீரா. எங்கேயாவது காதுல வாங்குறீங்களா?
என்ன மேடம் என்ன காதுல வாங்க சொல்றீங்க? நான் தான் அவனை இப்ப பார்த்தேன். நீங்க தான் ரூம்ல வந்தோனே அவன் உட்கார்ந்தத பார்த்துருப்பீங்களா? நீங்க கொடுக்குற இடம் தான் மேடம். என்ன மேடம் நீங்களும் சஞ்சய் சார் மாதிரி கார்த்திக் சார் மாதிரி ஆக்கிட்டீங்களா? இந்த பையனுக்கு இடம் கொடுக்குறீங்க? என்னதான் உங்க ரிலேட்டிவா இருந்துட்டு போட்டோம், கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நீ இப்படியா மேடம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒரு மரியாதை கிடையாது மேடம்? டிசிப்ளின் முக்கியம் இல்லையா மேடம்? யார் மேடம் நீங்க? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ மேடம். உங்க முன்னாடி இப்படிலாம் உட்காரலாமா மேடம்? நானே இது வரைக்கும் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பையன் எப்படி மேடம் உட்காரலாம்? இங்க பாருங்க மீரா, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட நான் உங்களை தேவையே இல்லாம வேலையை விட்டு தூக்க வேண்டியது இருக்கும். மேடம் இந்த பையனுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குறேன்னு பேசிட்டு இருக்கீங்க? கவிதா என்னம்மா? மேடம் மயங்கி விழுந்துற போறாங்கன்னு தான் மேடம் கூடவே நிக்கிறேன். நீங்களே அந்த உண்மையை சொல்லி விடுங்க, நான் அப்படியே கைத்தாங்களா கூப்பிட்டுட்டு போறேன். இங்க பாருங்க மீரா, ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தியாச்சும் இருக்கணும். காலையிலேருந்து நீங்களாவும் யோசிக்கல, புரியுதா? அடுத்தவங்க சொல்ல வந்ததையும் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீரா, எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையாவது ஒருத்தவங்கள சொல்ல விட்டு கேட்கணும். நம்மளுக்கு தெரியலன்ற பட்சத்தில், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க மாடுலேஷன் மாற்றி சொல்கிறாங்களான்னு நோட் பண்ணணும். மேடம் இங்கே பாருங்க மீரா, மார்னிங்லேருந்து எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்ல வர்ற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கரெக்டா? எஸ் மேம். என்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமார். எஸ் மேம். இந்த ஆஃபீஸில் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணார்ல கௌதம். எஸ் மேம். அவர் தான் மிஸ்டர் கௌதம் என்கிற ராஜேஷ்குமார். போதுமா? மேடம் பிலீவ் மீ மீரா, சீரியஸ்லி அவர் என்ன லவ் பண்ணாரு. ஸோ லவ் பண்ணதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஜஸ்ட் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணாரு. மற்றபடி அவரோட ப்ரொஃபஷன் இது கிடையாது. அவர் ஒரு டாக்டர். அப்பவே சொன்னேன். உண்மையாவா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. மீரா மேம். கவிதா, அவங்கள கூப்பிட்டுட்டு போய் தண்ணி தெளிச்சு ஒரு காத்தோட்டமான இடத்துல படுக்க வை. ஏன்னா அவங்களுக்கு ஷாக் ஆகல, ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்ட போது ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிட்டு போ. மீரா மேடம், ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ, அப்பவே சொன்னனே. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. மாப்ள